கள்ளச்சாராயம் வந்து விற்பனை ஆகுதுன்னா காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு விழுக்காடு கூட தெரியாமல் இருக்க வாய்ப்பு 100 விழுக்காடு தெரிஞ்சு தான் நடக்குது. காவல்துறைக்கு தெரியுதுன்னு சொன்னால் அரசியல்வாதி அதாவது ஆட்சியாளருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. கள்ளச்சாராயம் விற்பனை இடம் கலெக்டர் ஆஃபீஸும் பக்கத்தில் தான் இருக்கான், போலீஸ் ஆஃபீஸரும் பக்கத்தில் தான் இருக்கான், ஸ்டேஷனும் கோர்ட்டும் பக்கத்தில் தான் இருக்கான். அந்த மாதிரி இடத்துலேயே நடந்திருக்கு. எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்ற வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன் இவங்க வந்து கள்ளக்குறிச்சி சாராய வியாபாரிகளுக்கு பக்கபலமாக இருக்காங்கன்னு சொல்லி கலெக்டர் வந்து சொல்கிறான். இது வந்து சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அவங்க இறந்தவங்க வந்து வெவ்வேறு வலி, வயிற்று வலி மற்ற வலி காரணமாக தான் 3 பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கும் கள்ளச்சாராய சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற வேலையை நேற்று பார்க்கும்போது தான் 10 லட்சம் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. குடிக்க வைக்கிறதும் இதே அரசு, இப்போ அவங்களுக்கு வந்து இருந்தால் அவங்க 10 லட்சம் கொடுக்கறதும் இதே அரசு தான். ஊக்குவிக்குதா சார்? ஒரு வேலை மது குடிங்கன்னு பேப்பரில் போட முடியுமா? அதை டிவியில் விளம்பரம் பண்ண முடியுமா? டாஸ்மார்க்கை குடிங்கன்னு சொல்லி இல்லை சோசியல் மீடியாவில் வந்து போட முடியுமா? டாஸ்மார்க்கை குடிங்க முடியாது. கள்ளச்சாராயம் குடித்தா செத்துருவீங்க, கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க, அதனால் நீங்கள் நல்லச்சாராயம் குடிங்க. இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். அரசியல் எவ்வளோ சூழ்ச்சிகள் நடக்குது. இது ஒரு ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆமாம், ஸ்டண்ட்டாக அதுதான் இருக்கும். இப்போ இவங்க இறந்துட்டாங்கன்னு நம்ம இந்த விஷயத்த வந்து பேசுறோம் சார். இதுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் வந்து பேசியிருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலாகவே பேசியிருக்காங்க. அவர் பேர் சொல்லியே பேசியிருப்பாரு, அந்த பேர் சொல்லியே பேசியிருக்காங்க, எங்கெங்க நடக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டா யாருமே எடுத்துக்காம விட்டாங்களோ? ஒருவேளை இதெல்லாம் சொல்றதுனாலதான் அவருக்கு இந்த மாதிரி கைதுகள்லாம் நடந்திருக்குமா? கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட முறை கைது செய்யப்பட்டிருக்கான். நிறைய முறை குண்டர் சட்டத்திலையும் அடைச்சிருக்காங்க. இவனை தொடர் குற்றவாளியை காவல்துறை அல்லது இந்த மது ஒழிப்பு துறையோ ஏன் கண்காணிக்கல? இதான் கேள்வி. என்று இன்னைக்கு வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கண்ணீர் விடுறது முக்கியமாக. அப்போ அந்த அளவுக்கு அப்போ நீங்கள் ஒத்துக்குங்க, இது எங்களுடைய ஃபெயிலியர்னு ஒத்துங்க. நான் உங்களை பதவி விலக சொல்ல மாட்டேன். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிருக்கு சார் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராய வழக்கு. குடித்த அனைவரும் வந்து இறந்துருக்காங்க, ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து மாறுதட்டி சொல்லிட்டு இருந்தாங்க திமுக அரசு, இது வந்து திராவிட மாடல் ஆட்சி, இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக இருக்கும் நாங்கன்னா. இப்போ நேற்று இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து சாராய மாடல் ஆட்சின்னு சொல்லி எல்லாரையும் கலைக்கப்படுது. காரணம் வந்து குடித்த மக்கள் தானா இல்லை தமிழக அரசு காரணமா சார்? இது குடித்த மக்கள் தானா அப்படின்னு குடித்த மக்கள் மீதே நம்ம குற்றம் சுமத்தணும்னு சொன்னால் அது எப்படி சரியாகும்? திமுககாரங்க அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் சாராயக்கு, அதாவது ஒயின் ஷாப் இருக்குல்ல, ஒயின் ஷாப்பில் வாங்கி குடிக்க வேண்டியதானே, ஏன் கள்ளச்சாராயம் குடித்தீங்க? கள்ளச்சாராயம் குடித்து செத்தா அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு திமுக ஐடி விங்கு ஒரு விதமான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம். அது தவறு. அது ஏன்னு சொன்னீங்கன்னா, கள்ளச்சாராயம் வந்து விற்பனை ஆகுதுன்னா காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு விழுக்காடு கூட தெரியாமல் இருக்க வாய்ப்பு 100 விழுக்காடு தெரிஞ்சு தான் நடக்குது. காவல்துறைக்கு தெரியுதுன்னு சொன்னால் அரசியல்வாதி அதாவது ஆட்சியாளருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 டன் ஸ்பிரிட்டு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்து இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் காவல்துறையில் இறங்கி துரிதமாக நடவடிக்கை எடுக்குது அந்த ஸ்பிரிட்டு. ஏன்னா ஸ்பிரிட்டு இது போன்ற பொருட்கள் தான் இதை வந்து மூலப்பொருட்களாக வைக்கிறாங்க அவங்க கள்ளச்சாராய காசு. அப்போது வந்து இறங்கி தேடுதல் வேட்டையில் இருக்கும்போது அவங்க திடீர்னு அந்த தேடுதல் வேட்டையை அப்படியே கைவிட்டுட்டு அவங்க ஒதுங்கிடுறாங்க. அப்படின்போது அந்த தேடுதல் வேட்டையை கைவிடுறதுக்கு உண்டான காரணம் என்ன? அவங்கள தடுத்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்ற வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன் இவங்க வந்து கள்ளக்குறிச்சி சாராய வியாபாரிகளுக்கு பக்கபலமாக இருக்காங்கன்னு சொல்லி ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கர் ஒரு வீடியோவை பேசியிருக்காப்புல. ஆமாம் சார். இது பற்றியே வந்து சங்கர் வந்து பேசியிருக்காரு, பேர் சொல்லி சொல்லியிருப்பாப்புல. இங்கே வந்து கள்ளச்சாராயம் வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக நடக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்நிலையில் இப்போ அந்த வழக்கு முக்கிய குற்றவாளின்னு சொல்லக்கூடிய நபர், அவன் பேர்னா கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ். அவர் வந்து அங்கே ஜெயிச்ச இப்போ பாராளுமன்ற தொகுதி ஜெயிச்ச எம்பி மலையரசனுக்கு வந்து மிகப்பெரிய பேனரெல்லாம் வச்சிருக்காப்புல. பேனரு போஸ்டர்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. நேற்று அவசரமாக அது வந்து காவல்துறை திமுககாரங்க அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. திமுகவுக்கு வாழ்த்து சொல்லியே வச்சிருக்காப்புல. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தசாமி வந்து திமுக எம்பி வெற்றி பெற்றதுக்கே வந்து வாழ்த்து இது பண்ணி வச்சிருக்காப்புல.
இப்போ திமுக எம்எல்ஏக்களுக்கும் அந்த கோவிந்தராஜுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஏற்கனவே இன்னொருத்தர் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, முக்கியமான குற்றவாளி ஒருத்தர் தேடப்படுறதான். அவர் யார்? அவர்கிட்ட வந்து இன்னும் அந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் நிறைய இருக்கான். காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, பொதுப்படியாகவே இப்போது விவசாயிகள்னு சொன்னால் 100 ஏக்கர் வச்சிருக்கிறவனும் விவசாயி தான். அந்த 100 ஏக்கரில் வேலை செய்யக்கூடிய 1000 கூலி தொழிலாளிகள் கூட விவசாயி இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், கள்ளச்சாராய வியாபாரின்னு சொல்கிறாங்க. அப்போ கள்ளச்சாராய வியாபாரி இப்போது நான் இருக்கேன், உங்களையே என்னையே காட்டுறேன், நான் இருக்கேன், நான் தான் கள்ளச்சாராய வியாபாரி, மொத்த வியாபாரி, நான் தான் உற்பத்தி பண்ணுறேன். எங்கிட்டேருந்து நீங்கள் ஒரு 10 டின்னு வாங்கிட்டு போகிறீங்க, அவர் 10 இப்படி ஆள் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் வியாபாரிகள் தான். அப்போது எல்லாரையும் கைது பண்ணிட்டு என்னை கைது பண்ணலன்னா, நான் உங்களை மாரி இன்னும் 100 பேரை உருவாக்குவேனே தவிர என் தொழிலை நான் விட்டு ஒதுங்க மாட்டேன். அப்போ காவல்துறை ஒவ்வொரு முறை நடவடிக்கை எடுக்கிறது, இது போன்ற வியாபாரிகளை கைது பண்ணுறதோ, அது போன்ற வியாபாரிகளை, அதாவது வாங்கிட்டு போய் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது போன்ற வியாபாரிகளை வந்து சிறையில் எடுப்பேன். அவங்களுக்கு வந்து குண்டர் சட்டத்தில் வைக்கிறதோ எல்லாமே நடக்குதே தவிர முக்கியமான வியாபாரிகளை காவல்துறை இது நாள் வரலையும் வந்து கை வைக்கிறதே இல்லை. கைது செய்து அவங்களுக்கு குண்டர் சட்டத்தில் போகணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்காங்க. அரசியல் செல்வாக்கு முழுக்க அவங்களுக்கு இருக்குது, அதிகார செல்வாக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட இவங்க காவல்துறையும் போகிறதில்ல. அப்படியே மீறி போனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மேலெடுத்து சொல்லி அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு என்ன கேஸ் தானே 4 பேர் அனுப்புகிறாங்க பார்த்துக்க. அப்போது ஏன் சொன்னாங்க இது எப்படி எனக்கே தெரியும் சொன்னால், சிறையில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க எங்க கூட. அவங்க இருக்கும்போது என்ன கேஸுனா சாராய கேஸுமா. சாராய கேஸுனா நல்ல காசு இருக்க முடியாது அவங்கக்கிட்ட அப்படின்னு பார்த்தா மனு கூட வராது அவனுக்கு. கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச வேட்டியை கட்டிகிட்டு இருப்பான். எங்ககிட்ட வந்து சட்டை வேட்டி ப்ரஷ் எல்லாம் கூட எங்ககிட்ட வந்து கேட்டு வாங்குவானுங்க இந்த சாராய வியாபாரி. ஏன்டா சாராய வியாபாரின்ற எவ்வளோ வச்சுருப்பேன் அப்படின்னா, நான் எங்கன்னா சாராய வியாபாரம் நான் குடிக்க போகிற ஆளுங்க. சரி ஏன்டா அதுன்னா 10 பேர் தேவைன்னு இன்ஸ்பெக்டர் ப்ரெஷர் பண்ணார். முதலாளி வந்து போங்கடான்னு எங்களை அனுப்பிச்சி விட்டாரு. நாங்கள் வந்து அது போன்ற நபர்கள் தான் குண்டர் சட்டமே போடுறாங்க. இப்போ கடந்த 2022 சைலேந்திரபாபு ஒரு அறிக்கை கொடுக்க ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு, 2022 வந்து 55,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, ஒரு 50,000 பேர் கைது செய்யப்பட்டாங்க, அவங்க 800 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க, ஒரு 800 வாகனங்கள் வந்து இந்த கள்ளச்சாராயம் கடத்தின வாகனங்கள் வந்து கைப்பற்றி காவல் நிலையத்தில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 சாராய பேர்களை நாங்கள் வந்து அழிச்சிருக்கோம். இப்படி எல்லாமே வரிசைப்படுத்தி சொல்கிறார். அதே சைலேந்திரபாபு தான் என்ன பண்ணார், இப்போ 2023 பேட்டி கொடுக்கும்போது, ஆனாலும் மரக்காணத்தில் அந்த மீனவ குப்பத்தில் இறந்த நபர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்கல, ஸ்பிரிட்டு இது என்னது மெத்தனால் குடிச்சு தான் இறந்தாங்க. அப்போ மெத்தனால் என்பது அதுவும் ஒரு விதமான போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தானே. அது என்ன மளிகை கடையில் கிடைக்குதா இல்லை வெத்தல்பாக்கு கடையில் கிடைக்குதா? புரியுதுங்களா இல்லையா? அப்போ எப்படி திசை திருப்புறாங்க பாருங்க. காவல்துறையே வந்து அவ்வளோ பெரிய ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்படி நடந்துச்சு, இது முழுக்க காவல்துறையில் சில நடந்த தவறுகளுடைய எதிரொலி தான் இப்படி நடந்திருக்கு, இனி இப்படி நடக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு உண்டான வேலைகளை பார்த்தாங்கன்னா அடுத்தது அப்படி நடக்காது. நேற்று கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கலெக்டர் உட்காந்து சொல்கிறாரு, நேற்று மாவட்ட ஆட்சியர் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு, இது வந்து கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்கள் இல்லை, பீதியை கலப்புனீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் நேற்று சொல்கிறான். எந்த தைரியத்தில் இந்த மாதிரிலாம் சொல்கிறான்? எஸ்பி உட்காந்துருக்கார், மாவட்ட எஸ்பி உட்காந்துருக்கார். கலெக்டர் வந்து சொல்கிறான், என்ன சொல்கிறான், சின்ன பையனாக இருக்கான், சொல்கிறான் என்ன சொல்கிறப்பல, இது வந்து சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அவங்க இறந்தவங்க வந்து வெவ்வேறு வயிற்று வலி மற்ற வலி காரணமாக தான் 3 பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கும் கள்ளச்சாராய சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற வேலையை நேற்று பார்க்கும்போது தான் இன்னைக்கு பலி எண்ணிக்கை இப்படி அதிகரிச்சுட்டே போகுது. நேற்றே வந்து அரசு வந்து ஏன்னா ஒரு ஆட்சியர் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் முழுக்க மாவட்டம். அப்போ நேற்றே அவர் துரிதமாக நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு பலி எண்ணிக்கையை வந்து தடுத்திருக்கலாம். ஏன் அந்த அவர் செய்யல? கேள்வி வருதா இல்லைங்களா? அப்போ நேற்றே வந்து என்ன பண்ணால் அரசு சொன்னதின் அடிப்படையில் இது பூசி இந்த விஷயத்தை மூடி மறைச்சிடலாம் அப்படின்ற வேலைக்கு நேற்றே இறங்கினாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பலி எண்ணிக்கை கூட எதிர்கட்சிகள், சோசியல் மீடியா, வலைதள தொலைக்காட்சிகள் காரணமாக தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக அப்படி ஒரு சம்பவமாக எங்கே நடந்தது?
தமிழ்நாட்டில் யார் சொன்னா அப்படின்னு சொல்லி திமுக ஊபிஎஸ் கேட்குற நிலைக்கு கொண்டு போயிருப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார். அப்போ இதெல்லாம் எவ்வளோ கொடூரம். ஒரு மாவட்ட ஆட்சியருங்க அவரே இப்படி ஒரு தவறான தகவலை மக்கள் ப்ரெஸ்ஸில் உட்காந்து பேசுகிறாரு. எப்படி அன்றைக்கி 2023 ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைச்சி சைலேந்திரபாபு டிஜிபி வந்து மக்களை திசை திருப்பினாரோ அதை விட ஒரு கொடுமையான ஒரு நிலையில் வந்து நேற்று வந்து ஆட்சியர் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்காரு. ஆனால் இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா சார்? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா சார்? சஸ்பெண்ட் என்னம்மா மிஞ்சி போனால் 2 மாதம் 3 மாதம். இந்த பல்புடிங்கி பல்வேந்தர் செங்கின்னு ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாரா இல்லையா? இதேமாரி ஆயிரக்கணக்கான பேர் அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த 3 மாதத்துக்கு என்ன வேலை செய்ய மாட்டாப்புல, லீவில் இருப்பாப்புல, ஜாலியாக பொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட்டு எங்கன்னா டூர் போவாப்புல. இருந்தாலும் மாச சம்பளம் அரசுக்கு முழு சம்பளம் தானே கொடுப்பாங்க. குறைச்சா கொடுக்க மாட்டாங்கல்ல. கலெக்டர் போது குறைஞ்ச 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குவார் இல்ல. வாங்கிட்டு அவர் பாட்டு ஜாலியா இருப்பார். 3 மாசம் லீவ் எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டியூட்டியில ஜாயின் பண்ணுவாரு. யாருன்னா அவருடைய ஹையர் பவர் உள்ள ஒரு நபர்களை சந்திச்சு அவர் என்ன பண்ணுவார், இந்த மெமோவை வந்து கேன்சல் பண்ணுன்னா கேன்சல் பண்ணிட்டு போடுவாங்க. நீங்க நானும் உட்காந்து கண்ணை தந்து பார்த்துட்டே இருக்கோம் அந்த மெமோ கேன்சல் ஆச்சா இல்லையான்னு. புரியுதுங்களா? காவல்துறையா இருக்கட்டும் அல்லது கலெக்டரா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிற இந்த சஸ்பெண்ட்ன்றது பத்தாது. இவங்களுக்கு வேலை நீக்கமே செய்யணும். அதுவும் குறிப்பா அந்த கலெக்டரை வந்து பதவி வந்து நீக்கணும். எப்படி ஒரு தவறான தகவலை கொடுத்த அந்த தவறான தகவலின் அடிப்படையில் தான் இன்னைக்கு பலி எண்ணிக்கை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு. இல்லைன்னு சொன்னா துரிதமா நடவடிக்கை எடுத்திருந்தா பலி எண்ணிக்கையை குறைச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப மனுஷனுடைய உயிர் மீது விளையாட்டுத்தனமா செயல்படக்கூடாது இல்லையா? கலெக்டர் ஆட்சியர் என்பது சாதாரணமான ஒரு மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடு அவர்கிட்ட இருக்கு. அதன் பிறகுதான் காவல்துறை கூட நம்ம குற்றம் சொல்லலாம். அப்ப நீங்க வந்து ஆளுங்கட்சியினுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க மக்களை திசை திருப்புறேன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னைக்கு என்ன நிலையாச்சு? அங்க மருத்துவமனையில சிகிச்சை கூட சரியில்லையா, குப்பை மாரி போட்டு வச்சிருக்காங்க. இதே வந்து நீங்க வந்து சரி அரசு கூட இவ்வளவு நடவடிக்கை எடுக்குது. அரசு தனியார் மருத்துவமனையில வச்சு அவங்களுக்கு உண்டான சிகிச்சையை தீவிரப்படுத்தினா இந்த பலி எண்ணிக்கை இன்னும் குறையலாம். குறைஞ்சது இன்னும் 10க்கு மேற்பட்டவங்க வந்து ஆக்சிஜன் இதுல இருக்காங்களாம், கவலைக்கிடமான நிலையில இருக்காங்களாம். 20-30 பேர் கண் பார்வை போயிருக்கு. நிறைய பேர் கை கால்கள் விழுந்த மாதிரி இருக்காங்க. அப்போ அந்த எந்த ஒரு கொடூரமான அந்த ஒரு விதமான அந்த இதுவை போட்டிருக்காங்க. அந்த தயாரிப்புல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கலந்துருக்காங்க. சரி, இப்போ சாராயம்னாலே ஒரு தீங்கான ஒரு பொருள் தான். இதுல வந்து இவங்க இறந்தவங்க எல்லாமே விஷ சாராயம் குடிச்சுதான் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ 2 ஆட்கள்லாம் இருக்காங்களே, கள்ளச்சாராயம் என்ன விஷச்சாராயம் என்னங்க? கள்ளச்சாராயம் காசு இருக்கும்போது அவங்க அதை பவர் கூட்டணும், மக்கள் நம்மளை நாடி வரணுன்றதுக்காக போடுற பொருள் தான். அதுல போடுற பொருள் பார்த்தீங்கன்னா கொடுமையா இருக்கும். ஏன்னா பேட்டரி இருக்குல்ல, பேட்டரிக்குள்ள இருக்கு பாருங்க, அதெல்லாம் போடுவாங்களாம். ஸ்பிரிட்டு போடுவாங்களாம், மெத்தனல் இது இருக்குல்ல அது போடுவாங்களாம். இது போல பல வகை, அதாவது இது ஒயின் தயாரிக்கிற மாதிரி திராட்சை பழ வகைகளுடைய சாறுகள் இதெல்லாம் போட்டு தான் அது தயாரிப்பாங்கன்னு சொன்னால் அது வேற விஷயம். அப்படி தயாரிக்கக்கூடிய விஷயம் சாராயம் அல்ல. சாராயம் வந்து முழுக்க நேரடி அட்டாக் மனுஷனை பண்ணக்கூடிய ஒரு பொருள். அப்படி இருக்கும்போது அரசு எந்த அளவுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து அது போன்ற விஷயங்களை தடுத்துக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராயம் விற்பனை இடம் கலெக்டர் ஆஃபீஸும் பக்கத்தில் தான் இருக்கான், போலீஸ் ஆஃபீஸும் பக்கத்தில் தான் இருக்கான், ஸ்டேஷனும் கோர்ட்டும் பக்கத்தில் தான் இருக்கான். அந்த மாதிரி இடத்துலேயே நடந்திருக்கு. ஏதோ குக்கிராமத்தில் காவல் நிலையம் இல்லாத ஊர் எதுவுமே அவ்வளோவா தெரியாது. அந்த ஊரில் நடந்த ஒரு விஷயம் அல்ல. மரக்காணத்துல கூட பாத்தீங்கன்னா அப்படி காவல்துறைக்கு பக்கத்துல இது எல்லாமே பக்கம் உள்ள ஒரு இடம். இப்ப இறந்தவங்களுக்குலாம் இருக்குல்ல 10 லட்சம் வந்து கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. குடிக்க வைக்கிறதும் இதே அரசு. இப்போ அவங்களுக்கு வந்து இறந்தா அவங்க 10 லட்சம் கொடுக்கறதும் இதே அரசு தான். ஊக்குவிக்குதா சார் ஒருவேளை? எனக்கு அதுவும் ஒரு பார்வை இருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து சாராயம் இது மது விற்பனை வந்து 50,000 கோடியை வந்து இந்த வருடம் எட்டணும்னு சொல்லிட்டு அந்த மது ஆலை உற்பத்தியாளர்கள் சொன்னதாகவும், அந்த அடிப்படையில் வந்து மது விற்பனை அதிகரிக்க என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அதுக்கு விளம்பரம் பண்ண முடியாது. மது குடிங்கன்னு பேப்பரில் போட முடியுமா? அதை டிவியில் விளம்பரம் பண்ண முடியுமா? டாஸ்மார்க்கை குடிங்கன்னு சொல்லி இல்லை சோசியல் மீடியாவில் வந்து போட முடியுமா? டாஸ்மார்க்கு குடிங்க முடியாது. அப்போது அதுக்கு ஒரு நூதனமான முறையில் வந்து கள்ளச்சாராயம் குடித்தா செத்துருவீங்க, கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க, அதனால் நீங்கள் நல்லச்சாராயம் குடிங்க அப்படின்றதுக்காக இந்த மரண ஓலங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். அரசியலில் எவ்வளோ சூழ்ச்சிகள் நடக்குது,
அது போல சூழ்ச்சிகள் இதுவும் ஒன்றா கூட இருக்கலான்ற என்னுடைய சந்தேகம் இருக்கு அதில். இது ஒரு ஸ்டண்டா இருக்கும். ஆமாம், ஸ்டண்ட்டை அதுதான் இருக்கும், இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லி தவிர்க்க முடியாது நம்ம. ஏன்னு சொன்னால் இந்த ஆட்சியாளர்களும் கார்பரேட்டுகளும் இன்னைக்கு வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு பலி கொடுத்து நாம் வாழணுமோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கே தவிர இவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம்லாம் யாருக்குமே இல்லை. சும்மா எல்லாமே திமுக இருக்குன்னா திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆயிடுச்சு. திமுக கார்பரேட் கம்பெனியெல்லாம் இல்லை, இது கொள்கை குன்று உள்ள ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்கை குன்று உள்ள கட்சி தானே. ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஒரு ஏழைக்கு கொடுத்துருப்பாங்களா? எல்லாமே பல கோடிகளுக்கு அதிகம். இப்போ எம்பி நான் இப்போ திமுக சார்பாக நின்ன எம்பியை பாருங்கள், ஒவ்வொரு எம்பியும் பல கோடிகளுக்கு அதிபதி தான். யாருமே சாதாரணமான நபர் இல்லை. அப்போது எப்படி கொள்கை கொண்டு உள்ள கட்சியாகும்? அப்போது ஒருத்தன் எம்பி தேர்தல் நின்னவன் நீ செலவு பண்ணுவியா? செலவு பண்ணு. எவ்வளோ செலவு பண்ணு? 25 கோடி செலவு பண்ணு. சரியா? சரி, 25 கட்சிக்கு கொடு. 25 கட்சிக்கு வாங்கி வச்சுட்டு 25 அவனுக்கு செலவு பண்ணி விட்டு கடைசியாக அந்த வாங்க 25 ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இவங்க செலவு பண்ணிவிட்டு இப்படி தான் எம்பி ஆகுறான். ஒரு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தன் எம்பி ஆகுறான்னா அவன் மக்கள் நலனை பற்றி என்னைக்கு பேச போகிறான்? என்றைக்கும் பேச மாட்டான். மக்கள் நலனை பற்றி பேசவும் மாட்டான், இல்லைங்களா? கண்டிப்பாக. அப்போ இது போன்ற சாராய வியாபாரிகளை அவன் ஊக்குவித்து மக்களை கொலை கொடுக்க தான் செய்வான். இப்போ அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் வந்து அங்கே ஜெயிச்ச பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசனுக்கு நன்றி தெரிவித்தும் அவரை பாராட்டு தெரிவித்தும் போஸ்டர் பேனர் அடிச்சிருக்கான்னு சொன்னால் அப்போ இது திமுகவுக்கு சம்மந்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? திமுகவுக்கு முழு சம்மந்தம் இருக்கு. இப்போ இவங்க இறந்துட்டாங்கன்னு நம்ம இந்த விஷயத்த வந்து பேசுறோம் சார். இதுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் வந்து பேசியிருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலாகவே பேசியிருக்காங்க. அவர் பேர் சொல்லியே பேசியிருப்பாரு, அந்த பேர் சொல்லியே பேசியிருக்காங்க, எங்கெங்க நடக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டா யாருமே எடுத்துக்காம விட்டாங்களோ? ஒருவேளை இதெல்லாம் சொல்றதுனாலதான் அவருக்கு இந்த மாதிரி கைதுகள் சொல்லுமா? காவல்துறை வந்து மாமூல் வாங்கிட்டு இதேமாரி விற்பனை செய்யுது. ஒரு பக்கம் நம்ம பேசிக்கலாம், உண்மையா கூட இருக்கலாம். அதாவது 100% காவல்துறை அப்படி செய்யறது இல்லை. சில காவல்துறை நம்முடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இது போல நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சில இன்ஸ்பெக்டர் நினைப்பாங்க, எஸ்ஐ கூட சில நினைப்பாங்க விடக்கூடாது அப்படின்னு. இருந்தாலும் மேலிட உத்தரவு வரும், ஒரு ஃபோன் வரும். இப்போ எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தால் எஸ்ஐ விட்டுடணும், கை விட்டுணும், அந்த மறுபடியும் செய்யக்கூடாது. இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பி கிட்டேருந்து ஃபோன் வந்துன்னா டிஎஸ்பி விட்டுருவார் அந்த விஷயத்த. டிஎஸ்பிக்கு வந்து எஸ்பி கிட்டேருந்து ஃபோன் வந்துன்னா டிஎஸ்பி விட்டுருவார். இப்படியே இது வந்து ஒரு புரோட்டோகால் மாரி. அப்படி மேலெடுத்துலேருந்து ஃபோன் வந்ததுன்னு சொன்னால் அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணுன்றவங்க கூட ஒன்றையும் பண்ண முடியாது இல்லையா? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது 2 டன்னுக்கு மேலே வந்து ஸ்பிரிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து இறக்கியிருக்காங்க. காவல்துறை உடனே ரைடு போயிருக்கு. நிறைய அங்கே சொல்லக்கூடிய நபர்கள் அங்கே நிறைய பேர் வீட்டுக்கே சோதனை போட்டிருக்காங்க காவல்துறை, இரவோடு இரவாக வந்து. திடீர்னு அந்த சோதனை நிறுத்தப்பட்டது. அப்போ அந்த சோதனை நிறுத்தப்பட்டதுன்னா இது அரசியலுடைய ஊடுருவல் இல்லாமல் எப்படி நிறுத்திருப்பாங்க? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நிச்சயம் அந்த இருக்கக்கூடிய எஸ்பி இருக்காரு இல்லையா, அவன் நார்த் இந்தியன்ஸ் டைரெக்டாக ஐபிஎஸ் முடிச்சுட்டு வரவங்க. டைரெக்டாக ஐபிஎஸ் முடிச்சுட்டு வரவங்க வந்து பெரும்பாலும் வந்து காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற அந்த 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் ப்ளஸ் பங்களா எல்லாமே அவங்களுக்கு அரசுடைய இதுவே கிடைக்கிது இல்லையா? அதில் வந்து நம்ம நல்ல பேர் வாங்கணும், நல்லவன் சொல்லி பேர் வாங்கணும், நேர்மையானவன் உண்மையானவன் பேர், அந்த ஒரு கெத்திலே வந்து செயல்படக்கூடிய நபர். அந்த மாதிரி ஒரு நபர் தான் அந்த எஸ்பி. இப்போ பலியான இதில் நபரில் அந்த எஸ்பி ஒரு ஆள். ஆனால் எஸ்பி இன்ஸ்பெக்டர் சண்முகம்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. எஸ்பி இன்ஸ்பெக்டர்வாங்க. எப்படியும் கிராமங்களில் வந்து இப்போ மாவட்டத்தில் இருக்கு இல்லையா, எஸ்பி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பி இருப்பாங்க, எஸ்பி இன்ஸ்பெக்டர்னுவாங்க. எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு சொன்னால் இன்ஸ்பெக்டர் வந்து ஏன்னா எஸ்பிக்கு வந்து தெரியாது, மாவட்ட எஸ்பிக்கு தெரியாது எந்தெந்த ஸ்டேஷன்னு, அந்த ஸ்டேஷனில் வந்து எந்த சமூகம் அதிகமாக இருக்காங்க, என்ன பிரச்சனைகள் இங்கே வரும், என்ன விதமான சட்டம் ஒழுங்கு இதாக சிக்கல்கள் உருவாகும் அப்படின்றத வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க, எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்குவாங்க. அதாவது இங்கே வந்து சிட்டிக்குள்ளே அப்படி வைக்க மாட்டாங்க, மப்சலில் எஸ்பி இன்ஸ்பெக்டர் வச்சுக்குவாங்க. இங்கே டிசி இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்க மாட்டாங்க, மப்சலில் அப்படி வச்சுக்குவாங்க. அப்போ அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் மொத்தமே வந்து இயக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கும்போது அந்த எஸ்பி அப்பாவி அந்த அளவுக்கு உண்மையிலே தெரியாது, அவர் தமிழே சரியாக பேச மாட்டாராம். அவரும் பலிகடா ஆகிட்டாரு. அங்கே இருந்த இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி, ஏடு, எஸ்ஐ எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் மீது எந்த நடவடிக்கையும் பாயலை இது வரையிலும். ஏன்னு சொன்னால் எஸ்பி இன்ஸ்பெக்டர் வந்து நேரடியாக வந்து ஏவா வேலுனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்.
புரியுது சார். இது அங்குள்ள நபர்கள் சொல்றது தான் தெரியும், நமக்கு எதுவும் தெரியாது. அங்குள்ள நபர்கள் சொல்றாங்க. எஸ்பி இன்ஸ்பெக்டர் தானே எல்லாமே கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் இவங்க லிங்க் வச்சிருக்கேன். ஏன் சொன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் இறங்கி ஒர்க் பண்ண, இப்போ என்னை பிடிக்க வராருன்னு வைங்களேன், நான் குற்றவாளி என்னை பிடிக்க வராருன்னா அங்கேருந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி ஏன் சார் அங்கே ஏன் போறீங்க, இல்லை இதே மாதிரி அதெல்லாம் விடுங்க சார், வேணாம் சார், பார்த்துக்கலாம் சார். சரி, எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஒரு காலம் எஸ்பி சொல்லியிருப்பாரு, நம்ம அதையே மீறி ஏன் செய்யணும்? ஆனால் ரேங்க் ஒன்று தான். இந்த ஆய்வாளரும் அந்த இவரும் ஆய்வாளர் தான், அவரும் ஆய்வாளர் தான், இன்ஸ்பெக்டர் ரேங்க் தான். பட் இருந்தாலும் அவர் இருக்குது எப்படின்னா பரமசிவம் கழுத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி, புரியுதுங்களா? அப்போ எஸ்பி உடைய இன்ஸ்பெக்டர் போது கொஞ்சம் வேல்யூ அதிகம். அப்போ எல்லா ஸ்டேஷன்லையும் கேட்பாங்க. உதாரணம் டிஎஸ்பி என்பது கொஞ்சம் ஹையர் ரேங்க் தானே இன்ஸ்பெக்டரோட. இருந்தாலும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் வந்து டிஎஸ்பி கிட்ட ஃபோன் பண்ணா டிஎஸ்பி கேட்பாரு. அவர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னு சொன்னா எஸ்பி சொல்லி நடக்குது போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சுக்குவாங்க. இது எஸ்பி இன்ஸ்பெக்டர்ன்ற கேரக்டர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக முக்கியத்துவம். ஆனால் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிகள் கொஞ்சம் நஞ்சமும் இல்லை. சரி, இப்போ இந்த சம்பவம் வந்து நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. இது ரொம்ப வேதனையாக அளிக்குது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து நேர்லேயே போயிட்டு ரொம்பவே சோகமாக அந்த இடத்துல இருந்து பார்த்து பரிதாபப்படுற காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். எதிர்கட்சிலாம் தொடர்ந்து வந்து அவங்களுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதிமுக இதில் ரொம்பவே மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த என்னதான் விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடலன்னு சொன்னாலுமே ஆனால் களத்தில் இறங்கி அதிமுக தான் முதல்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது முதல்வர் வந்து இன்னைக்கு இரும்புக்காரம் கொண்டு அடக்கும்னா கலவரமும் நடக்குது, இரும்புக்காரம் கொண்டு அடக்குறது கடுமையான நடவடிக்கை மூலியமா இதை வந்து இல்லாமல் ஆக்குவோம்னு சொல்றது அது சிறந்த ஒரு சொல்லாடல். இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னா கலவரம் நடக்கும்போது தான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்லணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப முதல்வர் சொன்ன சொல்லாடலே தவறானதுன்றாங்க. அப்ப அடுத்தது வந்து இப்போ உதயநிதி போயிட்டு அப்படியே கண்ணீர் விடுறதெல்லாம் ஏன்ற நான் இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாடம் ஒன்று மறக்கான சம்பவம் உங்களுக்கு ஒரு பாடம் இல்லையா? ஏன்னா காவல்துறை மட்டும் இதுல நம்ம குறை சொல்ல முடியாது, மாவட்ட காவல்துறையை மட்டும் குறைச்ச முடியாது. மது ஒழிப்புத்துறைன்னு ஒரு பிரிவே இருக்கு. காவல்துறையிலே மது ஒழிப்பு துறைன்னு ஒரு பிரிவு இருக்கு. அதுக்கு ஒரு எஸ்பி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டிஎஸ்பி, 2 இன்ஸ்பெக்டர், 4 எஸ்ஐ, ஒரு 10-20 கான்ஸ்டபிள்னு மது ஒழிப்பு துறைக்குன்னு இருக்காங்க. அப்போ அவங்க தகவல் எடுத்து, அதுவும் இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட முறை கைது செய்யப்பட்டிருக்கான். 30க்கு மேற்பட்ட முறை கைது செய்யப்பட்டிருக்கான். நிறைய முறை குண்டர் சட்டத்திலையும் அடைச்சிருக்காங்க இவனை, புரிஞ்சுங்களா? அப்போ அப்படியாப்பட்ட ஒரு தொடர் குற்றவாளியை காவல்துறை அல்லது இந்த மது ஒழிப்பு துறையோ ஏன் கண்காணிக்கல? இதான் கேள்வி. என்று இன்னைக்கு வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கண்ணீர் விடுறது முக்கியம் அல்ல. அப்போ அந்த அளவுக்கு அப்போ நீங்க ஒத்துக்குங்க, இது எங்களுடைய ஃபெயிலியர்னு ஒத்துங்க. நான் உங்களை பதவி விலக சொல்ல மாட்டேன், அது எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க, ரிசைன் டு ஸ்டாலின் அப்படின்வாங்க. நான் அது சொல்ல முடியாது. நாங்கள் சொன்னோம்னா நீ போய் பதவி ராஜினாமா பண்ணி வீட்டில் போய் உட்கார போகிறதில்ல. குறைஞ்சபட்சம் இதை பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்களுடைய தவறு, என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், உளவுத்துறையினுடைய தோல்வின்னு சொல்லி ஒத்துங்கன்ட்டேன் நான். புரியுதுங்களா? ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னால் அதுதான் கரெக்டு. சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் அதை பதவி நீக்கம் செய்யுங்கன்ற. 4 பேரை பதவி நீக்கம் செய்யுங்க. அடுத்தது இது போல ஒரு தமிழ்நாட்டில் எங்கன்னா நடக்குதா பாருங்க, பதவி நீக்கமே செய்யணும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தண்டிக்கப்படணும். தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கக்கூடாதுன்னு பார்ப்போம் சார். ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி.